கூட்டத்தின் தலைவர் அவர்களே, அவையில் தமிழ் சார்ந்தவர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். நேரத்திற்கு சிக்கலான கடைசி பிரச்சாரம் பெரிய கூட்டங்களை முன்னாடி இருந்து சேரங்களை இன்றைய கூட்டத்துக்கு வருகிறவர்களில் திரு கேஎஸ் அவர்களை பேசுகிறவர்களை குறிப்பாக குறிப்பிட வேண்டும். 15 நாட்களுக்கு வழியில் நடைபெற்ற பாரத விழா கலந்துகளுக்கு சிறப்பான உரையாற்றினார். அவர் எவ்வளவு பெரிய எழுத்தாளர் என்பது அவர் கொடுத்த 2 புத்தகத்தை படிச்சவர்கள் தான் தெரிஞ்சது. ஒன்று விவேகானந்தருடைய சகோதரர் பூகத் கட்டா அவர்களை பற்றி, இன்னொரு பாலராஜ் சகானி என்ற திரைப்பட நடிகர் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி மிக அற்புதமான ஒரு புத்தகத்தை கொடுத்தார். ஒரே மூச்சில் அந்த புத்தகத்தை படித்து முடிச்சு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். வேறொரு நாள் அந்த புத்தகத்தை பற்றி இங்கே பேசலாம். மிகச்சிறந்த அடுத்து நேர்முகத்துக்கு அனுப்பிச்சிருக்கார். சிறையிலே இருந்து எழுத்தாளர் சாய்ராம், பத்திரிகையாளர் சாய்ராம் என்பவர் அவருடைய சோகமான வாழ்க்கை வரலாறு பற்றி தெரிவித்தார். அவர் இந்த அவையிலே வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. உமக்கையாம் பாடல்கள் உலகிலுள்ள மொழிகளில் 6000 மொழிகள் இருந்ததாக சொல்கிறார்கள். இந்த 6000 மிகவும் பழமையான மொழிகள் என்பது கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சீனம், சமஸ்கிருதம், தமிழ். மொழி என்றால் வாழும் மொழியாக இருக்க வேண்டும். மக்கள் வாயில் பேசுற மாதிரி இருந்தால் அது மொழி. எங்கேயோ காசு இருந்ததுன்னா அது ஒரு மொழி என்று சொல்ல முடியாது. சீனத்தையும் தமிழையும் தவிர மற்ற மொழிகள் எல்லாம் அழிந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட வாழும் மொழியாக தமிழ் மொழியை மலைமொழியின் சுந்தரனார் கூற்றுப்படி பார்த்தால் அதுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மற்ற மொழிகள் எல்லாம் அழிந்து வச்சிருந்தார். ரொம்ப அழகாக சொல்றார். பல்லையும் பல உலகம் படைத்தடித்து துறைக்கிடும் போல் எல்லையரும் பரம்பரும் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழிதலுக்கும் கருமலை அளவும் துணிவும் முன்னுதல் துதிப்பெழுத்து ஒன்றுபல ஆயுதையும் ஆரியம்போர் உலகோட கழித்தெடுத்து சிறையாகும் சீரழப்பின் திறமையை செயல்பாடு வாழ்த்துகிறேன். இதுல கடைசி வரி மட்டும்தான் நம்ம தமிழ் வாழ்த்து எழுதிருக்கோம். இடையிலுக்கு வழிகளை விட்டுட்டாங்க. தொன்மை வளர்ந்து விட்ட தமிழ் வழியில் இல்லாத இலக்கிய வகையை நிர்ணயித்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் தமிழில் உள்ள பல்வேறு இலக்கியங்கள் தமிழ்மொழியில் இல்லை என்று சொல்லலாம். தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியம் தமிழில் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய சில இலக்கியங்கள் வேறு மொழியில், உதாரணத்துக்கு பரணி என்ற ஒரு நூல், 1000 அமரடை என்றவன் மாணவர் ஒரு பரணின்னு சொல்றது. பரணி என்ற இலக்கியமோ தூது என்ற இலக்கியமோ, தூது கூட சமஸ்கிருதத்தில் இருக்குது. மேக சந்தேஷம் தூது தான். ஆனால் பிள்ளைத்தமிழ் இது போன்ற குற்றாலத்துறை குரலி போன்ற இலக்கியங்கள் தமிழ் தவிர வேற எந்த மொழியில் இல்லைன்னு சொல்லலாம். தேவதர் தமிழ் வசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். சேவமர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்தல் வேண்டும். செழிக்க செய்து பிறநாட்டு நல்லறிந்த சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். இரவாத புகழுடைய தமிழ் மறுமொழி நூல்களை தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் சொன்னார். தமிழில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு நூல்களில் உதாரணத்துக்கு ஷேக்ஸ்பியர் நாடகங்கள், ராமாயணம், மகாபாரதம், ஹரிச்சந்திர புராணம், மனோன்மணியம், ஆசிய ஜோதி, உமர்கயாம் பாடல்கள் போன்றவை பிற மொழிகளில் இருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கியங்களாகும். ஆசிய ஜோதி, உமர்கயாம் பாடல்கள் ஆகியவற்றை மொழிபெயர்ப்பு
உமர் என்பவர் என்றால் அவருடைய உண்மையான பெயர் கியால்தீன் அல்பாத் உமார். இவர் நம்முடைய பெயரோடு கயாம் என்ற பெயரையும் சேர்த்து வைத்துக் கொண்டார். கயாம் என்று சொன்னால் கூடாரம் செய்தவர், உமார்னால முஸ்லிம். இவரது தந்தை கூடாரம் செய்யும் தொழிலை செய்து வந்தார். உமர் கயாமுடைய பள்ளித்தோழர் அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியில் இருந்தார். அதனால உமர் கயாமுக்கு ஆராய்ச்சிகள், வானசாஸ்திரம், கணிதம், தத்துவம், இலக்கியம் போன்ற ஆராய்ச்சிகளை செய்வதற்கு ஆதில்லாத பணத்தை கொடுக்கிறார். அதனால மிகச்சிறந்த செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர் உமர் கயாம். அவருடைய பீஜ கணிதம் இருக்கிற அல்ஜீப்ரா தான் அவருடைய ஸ்பெஷல். ஆனால் அதையெல்லாம் இன்னைக்கு யாருமே பார்க்கறதில்லை. அவருடைய கவிதை தான் இருக்கு வாழ்க்கை. தம்முடைய நீட்டாக கணிதம், வானசாஸ்திரம், தத்துவம் போன்ற துறைகளில் சாஸ்திர பயிற்சியை செலவிட்டு வந்தார். இடையிடையே மக்களுடைய இன்மை, மறுமை முதலிய பொருள்கள் பற்றி ஆழ்ந்து சிந்தித்து அற்புதமான செயல்கள் விளைவிக்கிறார். 100க்கு மேல இருக்கு, மொழிபெயர்த்தே 110 பாட்டு பக்கம். இச்செயல்களுக்கு ரூபாயத்தை ஒரு பெயர் வைத்தார். ரூபாயத்தை 4 வரி, நம்ம 4 அடி போல வச்சுக்கலாம். உமர் பீஜ கணிதம் எனப்படும் அல்ஜீப்ராவில் பெரிய நிபுணர், வானசாஸ்திரத்தில் வல்லுநர், இயந்திரவியல் நிபுணர், தத்துவத்தில் வித்தகர். இவை பற்றி இவர் எழுதிய நூல்கள் அறிவியலால் வியக்கத்தக்கவையாகும். இருப்பினும் இவரது கவிதைகளை இவருக்கு இரவாக புகழை சேர்த்து வைத்தார். இவர் எழுதுறது 17ஆம் நூற்றாண்டுல. 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த கவிதைகளை யாருமே பார்க்கல. அப்போ அந்த இங்கிலாந்திலிருந்து எட்வர்ட் ஃபிட்ஸ்ஜெரால்ட் என்பவர் பாரசீக மொழி ஆராய்ச்சி போடும்போது இந்த கவிதைகளை எடுத்து பார்க்கிறாங்க. இவ்வளவு அற்புதமான கவிதைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை மொழிபெயர்த்தார். முதல் பதிப்பு தடுமாறி போச்சு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ஏகப்பட்ட பதிப்பு பறந்து முடிஞ்சிருச்சு. அந்த நூற்றுக்கணக்கான உலகத்தில் இருக்க பெரிய மொழிகள் எல்லாம் அப்படி மொழிபெயர்த்தாங்க. தமிழிலே மொழிபெயர்த்தவர் கவிஞர் தேசிக நாயகர். ஆனால் அது மொழிபெயர்ப்பு என்று சொல்ல முடியாது. உணர்ச்சி மிகுந்த கவிதைகளை பெரிய சொற்கள், எளிய சொற்களால் இயற்றி தமிழனை மகிழத்துக்கு இன்னொரு மகிழமாக சூடியிருக்கிறார் நம்முடைய தேசிக நாயகர், கவிஞர் தேசிக நாயகர். இவருடைய ஆசிரியர் என்ற மொழிபெயர்ப்பு அவ்வளவு அற்புதமா இருக்கு, புத்தகம் பற்றியது. ஆனால் அந்த ஆசிரியர் புத்தகத்தை படிச்சுட்டு நான் வெஜிடேரியன் மாறுறதுல உண்டு. அவ்வளவு தூரம் ஆட்டின் ரத்தத்தை குடிக்கிறத, அப்படி சாப்பிடுறது நியாயமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கிற மாதிரியான பாடல்கள் ஆசிரியர்கள் இருக்கு. அதை படிச்சு பார்த்து என்னுடைய மாணவர்கள் வெஜிடேரியனை மாறி இருக்க ஸ்கூல்ல படிச்சு பையன். அப்புறம் நம்முடைய நூல்களில் நிலையாமையை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நெருங்கல் உணர்வர்கள் இந்நிலையிலும் பெருமை வைத்தவர்கள் திருக்குறள். இந்த நிலையாமை தத்துவங்கள் 4 அடியாக உள்ளது. நிறைய நூல்கள் இளமை இருக்காது, இந்த உணர்வு இருக்காது, இந்த யமனம் அழகு இருக்காது, செல்வம் இருக்காது, இந்த வாழ்க்கையின் நிலையில்லாத நிலையில்லாத ஒரு வார்த்தையை தவிர அனைத்துமே நிலையில்லாது. சொல்ல மாறுதல் முடியாது என்ற ஒரு வார்த்தையை தவிர அனைத்துமே மாறுதல் முடியும். அதனால நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளை கண்டிப்பா செத்து போயிடுவோம், இருந்த வரைக்கும் நல்ல காரியத்தை செய்ய அப்படின்னு சொல்றாங்க. மதுரை சோப்பு பாடுறாரு, நாளை ஒரு நாள் வருமா, கண்ணிருக்கும் போதே கடவுளைப்பார், கால் இருக்கும் போதே கோயிலுக்கு போ, கை இருக்கும் போதே கையிலுக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சோப்பு பாடுவார். நாளை என்பது நிச்சயம் இல்லை. நைட்டு தூக்குற காலையில் இருக்கும் யாருக்குமே இருந்துட்டே ஓய்வாட்டு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். படுத்துட்டா காலையில் பார்த்தா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதையே இவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல உமர் கயாம் மாறுபடுகிறார். நாம என்ன செய்யறோம், அந்த வாழ்க்கையை இருக்காது, இறைவனையில் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அதனால நல்ல காரியம் இறைவனை நிறுத்தி செய்யணும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த உலகில் வாழும் காலம் மிக குறைவு. அதனால எல்லாமே அழிய போவது நிச்சயம். அதுக்குள்ளார உணவு, உடை, ஆட்டம், பாட்டம், மது, மாது என்ற இன்பங்களை முழுதும் அனுபவித்து விட வேண்டும் அப்படிங்கிறார். எப்ப பார்த்து சொல்லுவார், திருப்பி திராட்சை ரசத்தை எடுத்து குடிச்சுக்கா அப்படின்னு சொல்லிடுவார். நாளை காலையில் சாப்பிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்ற பாடல்கள் எக்கச்சக்கம். மரணம் என்பது திண்ணம், ஆனால் மரணத்தின் திறவுகோலை அறிந்தவர் யாரும் இல்லை என்ற அடிப்படையிலேயே ஒரு பாடல்கள் உள்ளன. இவருடைய அற்புத பாடல்கள் சிலவற்றை பார்க்கலாம். காலையில பார்த்தோம்னா அற்புதமான மலர்கள், மனம் வீசி மலர்கள் 1000 உண்டு. அதே நேரத்தில் அந்த மலர்கள் சில பேர் பறித்து கொண்டு மாலையாக கட்டலாம். அதே நேரத்தில் பறிக்காமல் அது வாடி நறுக்கி போய் கீழே விடுகிற மலர்களும் உண்டு. இப்படி
கலந்த வாழ்வே உலக வாழ்வு என்பதை மனிதா நீ அறிவாயாக என்று சொல்கிறார். புலர்ந்து விழியும் பொழுதிலே பொய்கைக்கரையின் சோலையிலே நல்ல மனம் வீசி மலரும் மலர்கள் ஆயிரமாம். உலர்ந்து வாழ் சேர்த்திலே உதிரும் அமையும் ஆயிரமாம். கலந்த உலக வாழ்வையில் தன்னார் கண்டு தெளிவாயே அப்படின்னு சொல்றாரு. பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே மாலை கட்ட மாலையா போகாது. இது மாதிரி அப்ப நம்முடைய வாழ்க்கை எல்லாமே சிறப்புடன் இருக்கிற மண்ணில் வாய் மலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. பிறப்பு இறப்பு என்பதும் இன்பம் துன்பம் என்பதுமான இரண்டு நிலைகள் கலந்துதான் நம்முடைய வாழ்க்கை நிலை என்பதை உணர்த்துவதற்காகவே மலர்கள் மலர்கின்ற நிலைகளையும் மலர்கள் உதிர்கின்ற நிலையும் சுட்டி காட்டுகிறார். சோலைகளில் முட்டுக்களாக வந்த மலர்கள் அரும்புகள் சில மலர்கள் நல்ல மனம் வீசி அனைவரையும் புகழும்படியாக வாழ்கிறார்கள். வாடி விழுந்துவிடுதல் உண்டு. ஆனால் அவற்றை தீர்ந்தவர்கள் யாரும் நினைத்து பார்க்கிறார்கள். ஒவ்வொரு செடியிலிருந்து பொறிக்கிறோம் சொன்னா மலர்ந்த செடிகளை நம்ம பொறிச்சுட்டு போறோம். அப்படி பொறிக்காததுக்கு அப்படியே காஞ்சி போயிருந்த மலர்களை பற்றி யாராவது நினைக்கிறோமா? அழகும் இளமையும் மற்றவர்களின் தவறுபடியான தோற்றமும் கலந்துள்ள நம்முடைய உடல் ஒரு நாள் அறிந்தும் சிதைந்தும் போய்விடக்கூடும் என்பதை அறிஞர்களான ஞானிகள் உணர்ந்து பேசுகிறார்கள். இது உங்களுக்கு ஏதாவது ஐயம் உள்ளதா என்று கேட்கிறார். மலர்ந்து நல்ல மனம் வீசி மையம் புகழ வாழாமல் உலர்ந்து விழும் அரும்புகளில் உலகில் யாரே எண்ணுகிறார். கலந்த திருவும் எவ்வளவும் கண்ணுக்கிழிய மெய்யழகும் குலைந்து போகும் என்றறிஞ ஊரும் கூட்டில் ஐயம் இருக்கிறோம். மணிமேகலைக்கு பின்னாடி உதயகுமாரன் போயிட்டான். உதயகுமாரன் சோழர் இளவரசன். அவன் அப்ப முற்பிறவியினுடைய ஞாபகத்தான மணிமேகலைக்கு தன்னை எரியாமல் அவன் மீது ஒரு ஈர்ப்பு வருது. எப்ப நீ தொடர்ந்து வந்துட்டே இருக்கிற, நீ என்னை பார்த்து இருக்கிறிய, என்னை பார்த்து என்னுடைய அழகான உருவத்தை பார்க்கிற, என்னுடைய அழகான மார்பகங்களை பார்த்து நீ பின்னாடி வரையா பாரு, உன்னை கிளம்பி பாரு. அவளுடைய போலவே எல்லாமே நாளைக்கு வாங்கி நாளைக்கு தான் போக போறேன், எல்லாம் சுருங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லி உதயகுமாரன் சொல்றது நிலையாமை மணிமேகலை சொல்றாரு. அதாவது தன்னல் வண்ணம் திரிந்து வேறாகி வெண்மணலாகி கூந்தல் காமை என்ற கருப்பு அழகான கூந்தல் பார்க்கிறது. தன்னல் வண்ணத்தில் வெண்மணலை போல் மாறி பூவிலும் சாந்திலும் குலால் மலைத்து யாருக்கு தூசிலும் மணியிலும் தொல்லோர் வந்து வஞ்சம் தெரியாய் மன்னவன் மகனே. இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி மேக்கப் பண்ணி வச்சிருக்கிறது தான். இதெல்லாம் ஒரு நாள் காணாம போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை இவரு சொல்றாரு. இவங்களோட இவ்வளவு வாழ்வு மிகவும் புரியுதான். இதில் வருத்தப்பட்ட நண்பா, வருத்தம் என்ற வாழைக்கால பொறுமையில்லை. வசந்த காலம் என்று நெருப்பில் எடுத்து விட்டு விடு. உதாரணம் தான் வருத்தத்தை வாழைக்கால போர்வை உள்காக்கப்பட்ட போர்வை. இதை இந்த போர்வையை வசந்தத்தை வசந்தம் என்பதே நமக்கு அழகு குளிர்ச்சி நெருங்க அவள் உண்மையை வாழைக்கால வசந்தம் என்றும் நெருப்பில் உதவி தள்ளி விடுகின்ற வசந்தத்தையே நெருப்பு உதாரணம் சொல்றாரு. இந்த கீழ்த்தரமான வாழ்க்கை முடிய போகுது. வாழ்வனப்படுவின் பார்வை புறப்பட போகுது. இந்த உயிர் புறப்பட்டு போயிட்டு போகுது. அது போதும் தூரம் தொலைவில்லை, அருகில் தான். அதாவது உலக வாழ்க்கை முடிந்து மரணத்தை அடைவதற்கான தூரமும் காலமும் மிக குறைவில் என்கிறார்கள். வாராய் நண்பா வருத்தமெனும் வாழைக்கால போர்வையினை நேரா வருவில் வசந்தவனும் நெருப்பில் வீசி என்றாயே. தேரா வாழ்வின் பறவையிலும் செல்லும் தூரம் சிறிதேயா. பாராய் பாராய் பறவை அளவு பறக்க செல்லுதா. உடம்பு புறப்பட்டு இருக்குது. நாளைக்கு காலையில் ஒரு நாள் ரொம்ப சாட்லி தான். எல்லாரும் இளவு போவோம். இளவு போனா சுஜாதா ஒருத்தர் சொன்னாங்க. அவர் மெரினால வாக்கிங் போவார். வாக்கிங் போகையில மெரினா வாக்கிங் போகிறது தினம் கிட்டு லெவல்ல ஆபுச்சோரி பார்ப்பார். ஆபுச்சோரியில் செட் பண்ண ஒரு பேர் மட்டும்தான் வயசு இருக்கும். இவருடைய வயதை விட எல்டர்ஸ் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டுனா பரவாயில்ல, நம்ம ஒன்றும் டைம் இருக்குது. அவங்க அவ்வளோ வயசு இருக்கும், அவருக்கு 80 வயசு, அவங்க 75 வருஷம். இவரை விட எங்க போயிட்டாங்கன்னா இந்த வயசுல அவங்க போயிட்டாங்க, நமக்கு ஒரு 5 வயசு சேர்த்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டு சுஜாதா சொல்லுவாங்க முழுமையான காலத்துல. அதே மாதிரி அவங்க வாக்கிங் போறவங்க கூட உட்காந்து பேசுவாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்க சத்த எடுத்தாளர் அவரும் சொல்லுவாங்க, நான் அத்தனை பண்ண ரைட்டு கண்டுபிடிச்சேன், இந்த எலக்ட்ரானிக் மிஷின் ஓட்டிங் மிஷின் எல்லாம் கண்டுபிடிச்சேன், எல்லாம் தெரிஞ்சாங்க. காலையில் இருந்துச்சு, டாய்லெட் போயிட்டு வந்தாலும் போதுண்டா இருக்குது. பாத்ரூம் போயிட்டு வந்து குடிக்கிறதுக்குள்ளாரே போதும் பெரிய சாதத்தை செஞ்சுதான். எவ்வளவு பெரிய எழுத்தாளர், எவ்வளவு பெரிய நம்ம அந்த புத்தகங்கள் எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. அவர் எழுத
லெனினோட பாடியத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறதா சொல்றாங்க. லெனினுடைய பாடி எடுத்து வச்சிருக்காங்க. ராமானுஜருடைய பாடி எடுத்து உலக ரகசியம் என்னன்னா, நான் நேரடியாக பார்த்தது கோயிலில் வேலை செஞ்சுட்டு ஒரு மாட்டார மாட்டெல்லாம் புள்ளி தின்னு ஓடிச்சு உடைய வேலை போயின்னு சொன்னாங்க. உடனே அவங்க ஓடி போய் காட்டுக்குள்ள சும்மா ஒரு இங்கிருந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் காட்டுக்குள்ள போய் இவ்வளவே சோடு இருக்கிற ஒரு கிளை, அது 2 கிளையா இருக்குது, அதை போய் தூக்கு படிச்சிருக்கான். ஒரு இன்ச்சுக்களை வந்து தப்பிச்சிருப்பான். அவன் செத்துப்பானோன்னு இப்படியே அந்த ஆப்டோசர் போட்டு இப்படி அட்டென்ஷன்ல தான் நின்றுருக்கான். ஈவோ சொன்னா நான் போய் பார்த்தாச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படி போய் பார்த்தா நான் அப்படியே இருக்கான். எடுத்து கீழே வச்சா அடுத்த உடம்புல அப்ப நீ புழு வைக்க வராம வச்சிருக்கக்கூடிய பொருள் என்ன எல்லாமே இருக்குது. செத்து போனவர்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு முன்னாடி இருக்கிற பொருள் தான் போஸ்ட்மார்ட்டம் இருக்கு. அப்ப எது போனதுனால புழுவாக மாறுச்சு. இது வரைக்கும் சயின்ஸ்னால நம்ம உயிர் போயிடுச்சு. அந்த உயிருக்கு என்ன வடிவம் இருக்குது, அது பரிணாம வளர்ச்சி, இது பருப்பொருளா நுண்பொருளா, அது வந்து அப்டிராக்டா கான்கிரீட் அப்படிங்கிறதால யாருமே சொல்ல முடியாது. அப்போ ஆனா லோக்சாங் ரம்பான் சீனாவில் ஒரு பெரிய செய்தி இல்லை. அவர் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கலைகள்ல குடு விட்டு குடுவாய் 3வது கண்டுபிடிக்கிறார் தேடாகிறார். அவங்க வந்து இந்த உடம்பை பாதுகாப்பு வைக்கிறது கோல்டுல தண்ணியில போட்டு ஏதோ ஒரு பாதுகாப்பு வச்சிருந்தார். அப்போ ஒரு பாடி போய் பார்த்தா ஏதோ ஒரு உணர்வு இருக்குது. அப்போ அவருடைய குருநாதருக்கு என்ன நீ பார்த்தாங்க, இது போன பிறகு இருந்ததுன்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப அபாற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் சாதாரண நம்மை போன்ற மனிதர்கள் போயிட்டோன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்த சரி செய்வாங்க. தூக்கு இதுவரைக்கும் அண்ணா அப்பா உடம்பு தியாகி ஆசிரியர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து போனோம்னு சொல்லிடுவாங்க. சவத்தை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்பாங்க. அவர் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்கறதில்ல, உடம்பு எப்போ எடுத்துக்கொண்டு மண்ணுக்குள்ள துவச்சுடுவாங்க. மண்ணில் பிறந்ததை மண்ணுக்கே அழித்தான். அவர் இறைவன் என்று ஒரு கவிஞர் பாட்டில் சொல்லுவாங்க, மண்ணிலிருந்து வந்ததை மண்ணுக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. சரி, இவர் வந்து பயங்கரமான கோடீஸ்வரர். அதனால இவரோட பாடியை நாம வந்து அப்படியே போத்தி கும்பிட்டு 100 வருஷத்துக்கு வச்சுக்கொண்டு வச்சுக்கிறோமா? இவன் பஞ்ச பரதேசி, இவன் 5 வயசா இல்லாத கஞ்சா. அதனால கொடுக்காத கஞ்சன்றதுக்காக இவனோட உடம்பை எடுத்து யாராவது உடனே அப்பவே வச்சு போடணுமா? 2 பேருக்கு ஒரே தான் 2 பேரும் தான். நம் வாழ்வு மண்ணாவது தின்னம் வாரி கொடுத்த வள்ளல்களும் ஒன்றும் வழங்காத கஞ்சர்களும் மண்ணாவது உறுதி. வள்ளலது உடல் பொன்னாகும் என்றோ கஞ்சனது உடல் மண்ணாகும் என்றோ மக்கள் யாரும் அவர்களது உடல்களை பிரித்து பார்ப்பதில்லை. 2ம் மண்ணோடு மண்ணாகத்தான் போகின்றன. வாரி வாரி கொடுத்தவரும் வழங்கிடாது வைத்தவரும் பாலில் மண்ணாய் போனதால் பசுமண்ணானது அறியாகும். பசுமண்ணானது அறியும். ஊரில் வந்த உடலை எடுத்து குறையும் நிறையும் தானாரே ஓடும் உள்ள உண்மை இதை ஊன்றி நோக்கி உணர்வாயே. இதுதான் உண்மை. இதை முதல் தெரிஞ்சுக்காங்க. சக்கரவர்த்திகளாக குடிசார்ந்த மன்னரும் குடியில் பிடிசாம்பராய் போவார் அப்படின்றது அப்ப சக்கரவர்த்திகளாக கொள்வித்திருந்த அரண்மனைகள் கூகையும் ஆந்தையும் பேய்களும் பலம் சுடுகாடாக மாறிவிட்டது. ஒரு காலத்துல பெரிய அரண்மனையாக இருந்தது சுடுகாடாக போயிடுச்சு. வேட்டையாடி பல வெற்றி கண்ட வேடனின் கைகள் இடுகாட்டில் கிடக்கின்ற போது நரிகள் இழுத்து கழித்து உண்ணுகின்ற கொடுமையான காட்சிகளை நாம் இந்த உலகில் காண்பிக்கிறோம். பெரிய ஹண்டர் அவனுடைய எத்தனையோ வேட்டையாடுறது வில்லை இழுத்து விட்டவங்க அவனோட கையை நரி பிடிச்சு கொற்றமங்க குடிசூடி குழு தொழில் நமக்கு திருக்கோவில் முற்றும் கூகை ஆந்தையுடன் உருவாய் உருவே வாழும் காடாமே. வெற்றி நிலை ஏறி மூலம் வேட்டை செய்த வேடம் கை பற்றி நரிகள் இருப்பதையும் பாலில் கண்ணாய் பார்ப்போமே. அதாவது எப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இருந்தாலும் ஒரு காலத்தில் இறந்தவிட்டு நாயும் நரியும் உடலை கூறுபட்டு திருகின்ற என்பதே உண்மை நிலை. இந்த உடல் நிலையானதல்ல என்பது ராமலிங்கம் சொல்வாரு. பரவெடுத்த தேகம் இதை சுடுதல் அபராதம். நம்ம தமிழ் முறைப்படி வந்து எரிக்கிறது தப்பு. அதுல என்ன காரணம்னா சமாதி நிலையில் இருக்கிறவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி கொண்டு போய் எடுத்து போட்டுறாங்க காரணம். அதை சொல்றாங்க. அதே நேரத்தில் பார்சிகள் இருக்கிறாங்க. ராமலிங்கம் சொல்றாரு, அதை எடுத்து சும்மா உடனே நாய் நதியாவது அதை திங்குமல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி
பாசி அத்தன் காட்டு அவ்வளவு தெரியும், அவரையுமே கொண்டு போய் கழுகு சாப்பிட்டு தான் கொடுத்தாங்க. இறந்த பின்பு நாயும் நரியும் நம் உடலை கூறு கொடுத்து என்பதை உண்மையில்லை. இந்த உடல் நிலையானதல்ல என்பதை உண்மை. வாழ்கின்ற காலத்தில் நாம் வாழும் வீடு மனை சுற்றம் போன்றவை சாசனம் என்றே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வந்தவர்களாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் என்று சொல்லி கண்ணதாசன் வைப்பாங்க. இப்போ வந்தவர்களாம் தங்கிட்டாங்கன்னு சொல்லி இங்க வந்து எங்க அப்பா இருந்தாரு, எங்க தாத்தா இருந்தாரு, அவங்க தாத்தா இருந்தாரு, அவங்க எல்லாருமே இருந்தா நான் இருக்கு கிடமைங்க இருக்காரு. சரி, நான் இப்ப இருக்கிறேன், ஆய்ப்பாடு விருந்து இருக்கிறேன், எனக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்னு எண்ணி பார்க்க முடியுமா? எனக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு சொல்லி இருந்து சென்ற முன்னோரின் இடத்தில் எல்லாம் யாம் என்று விருந்து செய்து வாழ்கின்றோம், இடம் சொல்லி மகிழ்கிறோம். இருந்த இடம் விட்டு யாமும் இனி எடுத்து சென்றால் அங்கு இருந்து விருந்து செய்வார் யாரும் இடம் சொல்றாங்க. நான் எடுத்து போனவங்க எந்த சீட்டில் ஆண்டு வருவாங்க, இங்கிருந்து வேடம் பேசுறதுனால விருந்து சாப்பிட போறவங்க யாரு? அதே போல இந்த ரோஜா பூக்கும் நந்தவனங்கள் முன்னர் மன்னர்களுக்கு கொடுக்கிறோம். ரோஜா செடி வச்சிருக்காங்க, ரோஜா பூக்கு. இந்த இடத்துல ராஜாக்கள் சண்டை பிடிச்சி போர்க்களம். ஒரு காலத்துல கலைஞர் பாண்டியர்கள் சொன்ன மாதிரி பூவையும் ஆண்டையும் வந்து அப்படியே பிச்சு வகைட்டு இருந்த மாதிரியான இடம் தான். உன்னை மலர்கள் பூத்து வெண்மையாக மலர்களை சொல்லி நிலமெல்லாம் ஒரு பெண்ணின் சிரிப்பையும் தாலியும் பறித்த இடம் அல்லவா? அழகிய வாய்க்கால் கரையில் பச்சை பசேல் இருக்கு கோரை வளர்த்த நிலமெல்லாம் இன்னொரு காலத்தில் ஒரு பெண் வாசலை பூசி சீவி கூந்தல் குடித்த நிலமாகும். மன்னர் பட்ட படுகளத்தில் மலரும் ரோஜா மலரை போல் வண்ண ரோஜா மலர் வேறு மனத்தில் என்று படர்ந்துள்ளோ. ராஜாக்கள் போர் புரிந்து செத்து போன இடத்துல வளர்ந்திருக்கிற ரோஜாவை விட மிக அழகான ரோஜா வேற எங்காவது இருந்தார் கேட்கிறார். புன்னை கலைகள் எழுந்தோக்கி பூத்துச்சொறியும் புனித நிலம் கண்ணீரொழித்து முத்தாரம் கடல்கள் வீழ்ந்த இடம் உள்ளவோ. வாயும் வாய்க்கால் அருகிலும் பசிய போரை அழைந்து வைப்பார். சாயும் வேலை மெதுவாக சாய்வி அப்பா சொல்கின்றேன் ஆயும் இதுவும் முன்னாலோ அழகின் செல்வி அணிந்திரும் நியாயமாக நெய் பூசி நீட்டி வளர்த்தே கோரைப்பூர் நடந்துட்டு நினைக்காத. இந்த கோரைப்பூர் ஒரு காலத்தில் ஒரு அழகான பெண் இருந்து தலையில நெய் பூசி எண்ணெய் பூசி கூந்தல் முடிச்ச இடத்துல இப்ப கோரை முடிச்சுட்டு இருக்குது. அப்ப இங்க இருக்கிறது எதுவுமே சாஸ்திரம் நினைச்சுக்க வேண்டாம். உண்மை அறிவு என்ன என அறிய விரும்பி ஞானிகளிடம் பல்வேறு செய்திகளை கேட்டு என்னுடைய அறிவின் வளர்ச்சிக்காக விதைகளாக அந்த செய்திகளை ஏற்று வந்தேன். அதனால் என் அறிவாற்றல் வளர்ந்தது. அந்த அறிவின் மூலமாக பல்வேறு நல்ல செயல்களையும் செய்தேன். அதற்குரிய பலனாக நான் கண்டது என்னவென்றால் வருகின்ற மழையை போல் வந்தேன், மாயமான காற்றை போல் மறைந்துவிட்டேன். ஒருவர் இந்த உலகத்துக்கு வர்றது எல்லாருக்கும் தெரியும். அம்மா பிறந்த நாள் எல்லாருமே தெரியும். உயிர் எப்படி போகுது? அதனால ஒரு உதாரணத்துக்கு சொல்றாரு, மழை வருவது தெரியும், ஆனால் மறைவதற்கு காற்றை போல சொன்னார். அரிய பெரிய ஞானிகளோடு அறிவின் நிலைகள் விதைத்து வந்தேன். பெருகி நானும் வளர்ந்தோங்க பேணி பணிகள் பல செய்தேன். உரிய காலை கண்டவர்கள் உண்மை கூறி இதுவேயா வரு தண்ணீரை போல் வந்தேன், மாயக்காற்றை போல் மறைந்தேன். வர்றது தெரியும், மறைவு என்பது மாயக்காற்றை போகிறது. பாடலில் உமார் இவ்வுலகில் நம் வரவு மழை நீரை போன்றது என்றும் நாம் இவ்வுலகை விட்டு செல்வது மாயக்காற்றை போன்றது. இதே கண்ணதாசன் வந்து ஜனனம் என்பது பரவாகும், மரணம் என்பது செலவாகும். ஒவ்வொரு விதமான கற்பனைகளை உதாரணங்கள் நிறைய கொடுத்திருப்பாங்க. நம் வாழ்வில் சலனங்களும் சஞ்சலங்களும் இருப்பதாகும். உயர்வும் தாழ்வும் மாறி மாறி வந்து நம்மை அழைக்கின்றன. உயரமான மலையில் ஏறி நின்று உடனே கடலில் விழுகின்றோம். சுழன்று வீசும் புயலில் காற்றில் சிக்கி உழல்கின்றோம். திடீர்னு சூப்பரா இருப்பான், ஏதாவது ஒரு சூதாட்டத்தை கம்ப்ளீட்டா விட்டுருவான். இப்ப போன் வந்துட்டே இருக்குது, இதுக்கு ஒரு ஓடிபி நான் அனுப்புறேன், என்னமோ வருதுன்னு நினைச்சு ஓடிபி அனுப்பிச்சு சொன்னா 50 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் தூக்கி போயிடலாம். சோ எல்லா காலத்திலையும் அவர் சொல்லும்போது வறுமை பற்றி சொல்லும்போது அறநெறி சாரா வறுமை சொன்னார். அறம் சாரா எது? அறம் சாரா வறுமை. முன்னோரு சம்பாதிச்சு சொத்து கொடுத்த சொத்தை சூதாட்டத்திலையும் கண்டுபிடிக்கிறதுலையும் கொடுத்து தீர்த்து போட்டாலும் அதுதான் அறநெறி சாரா வறுமை. அறநெறியில் அறநெறியை நிற்காம அழைச்சு போட்டது அதுதான் அறம் சாரா வறுமை அப்படிங்கிறது. அதுதான் இவ்வாறு அலைந்து வாயில் நுழைகிற நிலை ஏற்படுவதை தவிர வேற எந்த நன்மையும் நடக்கவில்லை. உலக இயற்கை இதுதான். இதை தவிர சொல்வதற்கு வேறொன்றும் இல்லை. மலையிலே இருக்கின்றோம், மருத்துவம் கடலில் வீழ்கின்றோம், சுழவு புயலில் அகப்பட்டு சுழன்று செல்கின்றோம். அலையில் முன்கும் நுழைவதால் அடைந்த பயன் வேறொன்று இல்லை. உலகின்
இப்படி வந்து சண்டை பிடிச்சிருக்கிறவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. அதனால என்ன சொல்றாரு, அழகாக பிறப்பதும் அழகின்றி பிறப்பதும் நம் கைகளால் உள்ளது, இது இறைவனின் தவறல்லவா? அதற்காக என்ன எல்லோரும் நிகழ்வு எப்படி நியாயம் என கேட்கின்றார்கள். வந்த மனிதர்களால் வளையும் நெய்யும் கண்டிகளை சந்தமெல்லாம் பானைகளை தள்ளி வைத்து சென்றதனால் அந்த நாள் அது குயவன் கை ஆட்டத்தாலே நெருக்க விடைக்கு இந்த நாளில் ஏழைகளை ஏதோ குறைவிட்டு. அதாவது ஒரு பானை செய்யும் பொழுது குயவன் கவனமா இருந்தால் அது சரியா வரும். நான் கை ஆடிட்டான்னு சொல்லி நான் போனையான பானையா போயிருக்கு. இறைவன் செஞ்ச தப்பு இது, என்னையே ஆளுகளை திருக்கிறேன். நன்மையும் தீமையும் ஒருங்கு வாழும் இடமாக நம்மை படைத்துவிட்டு நாம் செய்யும் தீமைகளுக்கு இறைவன் தண்டிப்பது நியாயமாக இருக்கு அப்படின்னு இருக்கிறார். நன்மையும் தீமையும் உலகத்தில் இருக்கு. தீமையை படைத்தவுடன் கடவுள் தான், நன்மையை படைத்தவுடன் கடவுள் தான். ஆனா தீமையை செஞ்சவுடன் மட்டும் கடவுளை தண்டிப்பது எந்த வகையில் நாம் செஞ்சு அவர் கடவுளுக்கு வேறு நியாயமாக இருக்கிறார். யாது சொன்னார் இந்த முதல் ஏந்தி உள்ள கலவரை மோடி உடைக்கும் அறிவெல்லாம் உடன் ஏற்கும் உண்டுகளோ ஓகரிய பேருள்ளால் உகந்து கண்ட குருவும் அதை தீரன்றி சிறம்பெருகி சிரித்திட தெய்வம் துடித்திருந்தோம். தெய்வமே வந்து தகவல் இருக்குமா? விதியை பற்றி உமர் கூறுவது, நாம் செல்லுகிற வழியில் பெரிய வேடுகளையும் ஆழமான குழிகளையும் உண்டாக்கி வைத்ததோடு மட்டுமின்றி நம்மை பிடித்திடக்கூடியதான வலைகளையும் கட்டி வைத்து மதுகளை குடிக்க வைத்து இந்த பழங்களின் வலைகளையும் மாற்றிக்கொள்ளும் முறையில் என்னுடைய விதியையும் அன்றைக்கே முடிவு செய்து விட்டான் இறைவன். போற வழியில் குழி வெட்டி அதனால வலையை கட்டி தண்ணியை வாங்கி கொடுத்து மப்பை விட்டு அதில் போய் உழுக வைக்கிறது வந்து செஞ்சது இறைவன் அப்படிங்கிறார். எனக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கெல்லாம் யார் காரணம் என்று கேட்டால் நான் முன்னரே செய்த பாவங்களை நான் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்வார்களோ இதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அவன் தயங்கி இருக்கின்றேன். இந்த பிறகு எந்த பாவம் செய்வேன்? இது எப்ப நடந்ததோ எனக்கு தெரியல. என் செயலாவது ஒன்றில்லை, இந்த ஊரெடுத்த பின் செய்த தீவினை மற்றொன்று பின் செய்த தீவினையோ இங்கே பட்டுத்தான் இந்த மாதிரி வந்து இப்போ நடக்கிறதுல யாரையும் சொல்லி சொல்றது. நான் இந்த பிறகு எதுவும் செய்யல. இது ஏன் எல்லாம் தப்பா நடக்குது? வழியில் கொண்டு குழி வெட்டி வலையும் கட்டி மது கொண்டு விழவோர் விதியும் அன்னாலே விதித்து வைத்த கேடெல்லாம் அழியா பாவம் அதனாலே ஆன விளைவில் தரலாயோ தெரியாதவர்கள் என்று திகைத்து மறைந்து நின்றேனே. விதியினை மாற்றல் அறிந்து துன்பம் வருதல் ஒரு நிலையம் அதை தடுத்தல் அருகென்றும் உமர்கள் பாடல்கள். அதாவது விதியை வந்து நான் மாற்றிருவேன் யாருனாலும் ஊழையும் உப்பக்கம் காண்பதற்கு அதெல்லாம் வந்து மற்றொன்று சூழலுக்கு முந்திருப்பது இல்லையா? உளிர்ந்தல் வழியாக மற்றொன்று சூழலுக்கு முந்திரும். அப்போ விதியை வந்து அது எழுதிட்டே போகிறார். எழுதி செல்லும் விதியின் கை நிறைய சினிமா பாட்டு எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற் செல்லும் தொழுது கெஞ்சி நின்றாலும் சூழ்ச்சி பரவும் செய்தாலும் வழி பின்னால் நீங்கி ஒரு வார்த்தை ஏதும் மாறிடமோ அழுது கண்ணீர் ஆறெல்லாம் அழுதோர் எழுத்தை அழுத்திடுமோ. என்னதான் அழுதாலும் விதியை எழுதிருக்க அந்த விதியை மாத்திரத்துக்கு முன்னால் முடியுமான்னு கேட்கிறார். மனிதர்கள் எல்லாம் விதியின் கைப்பாவைகளே. இறைவன் ஆடும் ஆட்டத்தில் நாம் அனைவரும் சொப்பட்டான் தாய்களே. இறைவனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா செஸ் நம்ம சதுரங்கம் ஆகிட்டு திடீர்னு ஒரு ஆள் தூக்கி இங்கே வைப்பார், திடீர்னு ஒரு ஆள் தூக்கி இங்கே வைப்பார், ஒருத்தர் வெட்டி தூக்கி அங்கே போட்டுருவார். இதெல்லாம் வந்து இறைவனுடைய செயல். எல்லாம் இங்கு ஒரு சூதாட்டம், இரவும் பகலும் மாறாட்டம். வல்லான் விதியே ஆடு மகன் வலியில் மனிதர்கள் கருவிகளாம் சொல்லாதென்றும் இழுத்திடுவான் ஜோடி சேர்ப்பான் வெட்டிடுவான். ஜோடி சேர்ப்பான் காத்தால மேரேஜ் அடுத்த மாசம் காலையில் போய் காவலை கொண்டு நிற்கிறாங்க. டைவர்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அந்த எது கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதெல்லாம் இழுத்துடுவான் ஜோடி சேர்ப்பான் வெட்டிடுவான் செல்லாதாக்கு ஒவ்வொன்றாய் திரும்ப அறையில் இழுத்துடுவான். எல்லாம் ஒண்ணு காலத்துக்கு மறுபடியும் அறையில் வச்சு கூட்டியிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. நம் உடல் ஒரு பொத்தல் வீடு 9 வாயில் ஒன்றுக்காகாத வாயில் அப்படின்றார். இதன் விட்டம் கூரை சுவரடைந்தும் ஆட்டம் கண்டு விழுந்து விடக்கூடிய நாள் வெகு அருகில் வந்து விடுவிடும். சீக்கிரமே உடம்பு அழிய போகிறது. இத்தகைய உடலாகிய வீட்டை நம்பி ஏமாந்து விடாமல் இறைவனின் பெருமைகளை பாடி புகழ்ந்தபடி அவருடைய பாதங்களில் சரணடைந்து சீக்கிரம் சீக்கிரம் சாக போறோம். சீக்கிரம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்படியே ஜம்ப் பண்ணி 6 அடி தாண்டி நம்ம தடுமாறுறோம் அப்படிங்கிறது வந்து இயற்கை. உடம்பு வந்து வயசாகும் போது அப்படி ஆயிரும். அதனால இது வந்து ரிப்பேர் ஆயிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். வீடும் பட வீடாக விட்டம் கூரை சுவரெல்லாம் ஆடி அழைத்து விழுனாலும் அண்டி எடுத்து வருது. ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு. பியூர் தான் நீங்க எடுத்து விட்டு போனோம்னு சொல்லிட்டு சொன்னா
தான் நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி சொன்னாரு, நீ நல்லா தண்ணி அடி அவளை கூப்பிட்டு போய் மக்கள் வச்சுட்டா என்ன வேணா ஆட்டம் போடுன்னு சொன்னவரு சாவு பக்கத்தில் நெருக்குது. இப்போ கடவுளை கையெழுத்து கூப்பிடு அப்படின்றார். இன்னொரு பாவம் செய்யாத மனிதர்களை பார்க்க முடியுமா? பாவம் இருக்குது. அப்போ பாவம் செய்வதே இறைவன். இப்ப நாம என்ன சொல்றோம்? இப்ப நம்ம மனுஷனுடைய மற்ற சொல்லுது, பாவம் செய்ய நரகத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பாவம் செய்யணும்னு நரகத்துக்கு போனா தண்டனை கொடுக்கணும். அவன் கடவுள் எதுக்கு முடியாது. பாவம் செய்வன் நரகத்துக்கு போகணும்னு சொல்லுன்னா அவனை கருணை வெள்ளல் என்று கூறுவது எப்படி பொறுப்பது? மண்ணில் பாவம் செய்யாத மனிதன் ஒருவர் உண்டோ சொல். மண்ணில் பாவம் செய்யாது வாழும் வாழ்க்கை எளிதோ சொல். மண்ணில் பாவம் செய்தவரை மாறா நரகில் இடுவார்கள். மண்ணில் உன்னை பெருங்கருணை வள்ளல் என்பது இசைவாகும். நீயே பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா பாவத்தை படைச்சவனே நீ. அப்படி பாவம் செய்யாத யாராவது இருக்கானா? இல்ல பாவம் செய்யாம வாழ முடியுமா? இப்படி பாவம் செய்தவர்கள் நரகத்தில் ஓடுறது கடவுள் வள்ளல் வள்ளல் எல்லாம் வள்ளல் ஒன்று இருக்கு. பாவம் செய்தோம் என்று இந்த பாரில் வருந்தி பயனுண்டோ? பாவம் செய்யாத ஈஸ்வரர்கள் பாரில் திருந்தல் அறிவோமோ? பாவமணி பிள்ளை எதில் பாவச் செயலில் புலதாமோ? பாவம் செய்தோம் என்று ஏதோ பதனை எழுப்புகிறேன். இறைவனை வழிபடும்போது இது ரொம்ப சாமி கூட போகும்போது அதுக்கு சில புரோக்கர்ஸ் வச்சிருக்கான் அப்படிங்கிறது. இறைவனை வழிபடும்போது இடைத்தரைகள் பூசைகள் செய்வோம் என்று வேடம் எழுந்தவர்களுக்கு காசா செய்யலை என்று கூற முடியுமா? வா, இந்த பூஜையை செஞ்சிடுவோம், இந்த பரிகாரத்தை செஞ்சிடுவோம், இதே செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம், ஆட்டை வெட்டிடுவோம், அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கூட்டம் செஞ்சுட்டே இருக்காங்க. அது பெரிய சாதாரண குட்டிச்சாமியாராக இருந்தாலும் சரி, பெரிய சன்னிதானங்களாக இருந்தாலும் சரி, இந்த காரியத்தை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ காசா செய்வதை போகணும். இறைவனுடைய எளிய வழிகள், அவ்வழிகளை நம்பாமல் அவ்வழிகளை நம்மால் எளிதில் கண்டு கொள்ள இயலும். கோவில்களும் மடங்களும் இறைவனை அடையும் செல்லும் வழிகளும் இறைப்பாரும் மண்டலம். கோயிலுக்கு போறதோ மடங்களுக்கு போறதெல்லாம் அது நம்மளுக்கு சாமி கிட்ட நெருங்கிறதுக்கு இறைப்பாரும் மண்டலம் உண்மையான சரியான வழி அல்ல. தவிர அவை ஒரு காலம் இறைவன் நம்மை அழைத்து செல்ல மாட்டார். ஈசனர்களை பெறுவதில் இடையே தரங்கள் இடம் உண்டோ? பேசி விமர்சை சூதுவைக்கு பெரிய சூதன் அறியாதோ? பூசு நீரும் கண்ணீரும் குறிமுன் நூறும் பூண்டதனால் காசு பணத்தின் ஆசையவர் கடந்ததில்லை இல்லையா? அபிமணி காலத்திலேயே இது எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு சாமியார்கள் பற்றிதான். தேடும் ஈசன் திருவழியில் சேர வழிகள் உண்டு, அதனை நீடு வழியா சிறுவழியா நிகழச் செய்வோம் நீயே. நாம் நீதாயா கடவுள் பார்ப்போம் தவிர அதுக்கு ஒரு இடைக்காலம் தேவையில்லை. நாடும் கோயில் மடங்கள் எல்லாம் நம்பல் வழியால் அவ்வழியில் கூடித்தன்றும் நீடல்களாம், குடிக்கும் தண்ணீர் பந்தல்களாம். அதெல்லாம் தண்ணீர் பந்தல் போன்றதான் இறைவனுக்குரிய சேரக்கூடிய சரியான வழியில் அல்ல. இவர்கள் காசு பணம், சொர்க்கம், நரகம், இன்பம், துன்பம் போன்றவற்றை உருவாக்கியவன் கடவுள் அல்ல. கடவுளையே உருவாக்கியவன் கடவுள் அல்ல. கடவுளையே உருவாக்கிய மனிதன் தான். மனிதன் தான் இவற்றை உருவாக்கியவன் என்கிறான் கவிஞர். காசு பணத்தை கண்டவரால், கண்ணு கரங்கி சுழல்பவரால், பூசை வளர்ந்து புரிபவரால், புரிந்து பிழைகள் செய்பவரால், நாச நரகை வகுத்தவர்களால், நரகை எண்ணி நலிபவர்களால், ஈசனர்களை அறியாது ஏழை மனிதான் அறியாது. இதெல்லாம் செஞ்சதே நீதான். ஒன்று வேற ஒன்றுல கடவுளையே உருவாக்கணும் நீதான். இதுக்குள்ள பூசை எல்லாம் சொல்லி அவங்க பின்னாடி ஓடி இருக்கிறது நீதான். மக்களின் அவதியை கெடுப்பவர்கள் சமயவாதிகள் தான். அவர்கள் தன்னால் காண முடியாதவர்களை தேடி இருகிறார்கள். அவர்கள் சமயவாதிகள் தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோன்னு சொன்னாங்க. இந்த மக்களுடைய அமைதியை கெடுப்பவர்கள் மதவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணில் சமயவாதியர்கள் இருளில் அடைந்து திரிகின்றார். கண்ணில் காண்பது ஒன்றுமில்லை, கையில் தீபம் ஏதுமில்லை. விண்ணும் அதிர முழங்கிடுவார், வீணாய் சண்டை மூட்டிடுவார், மண்ணில் மனித ஒற்றுமை வாழால் பிரிவார். எக்ஸாக்ட்லி என்ன நடந்திருந்தோ அதை கவிஞர் சொல்றார். சமயவாதிகள் தான் நாட்டில் கலகத்தை உருவாக்குவார்கள். இறைவன் என்னை கேட்காமலே இங்கு அனுப்பினான். இனிமேல் என்னை எங்கு தூக்கி எறிவான் என்பதை நான் அறிய இந்த துன்பத்தை நான் மறக்க வேண்டும். ஆகவே அழகிய பெண்ணே எனக்கு இன்னொரு பெண்ணும் மதுரளிப்பாய் பழகிவிடுகிறார்கள். என்னை கேளாது எங்கிருந்தோ எங்கே தூக்கி எறிந்தான். என்னை கேளாது இன்னும் எங்கே தூக்கி எறிவானோ? என்ன செய்வேன் இப்பொழுது ஏழை உள்ள மரத்துடைய வண்ணக்கிலேயே ஒரு கண்ணம் மதுரை ஊற்றி தருவாரே. இவ்வளவில் நாளை என்றொரு நாள் நான் காண்பேன் என்பது என்ன நிச்சயம். மதுரை சொல்வதை தருகிறார். அவ்வாறு நாளைக்கு என்று தள்ளி வைத்தால்
இன்றைய நாள் இதுவரைக்கும் கடந்து போன கோடானி கோடி ஆண்டுகளுக்கு கலந்த ஒன்றாய் போய்விடும் என்று வருகிறார். நாளை பற்றி பேசுகிறேன் சொல்கிறார். அப்ப இன்னைக்கு என்னாச்சு? இதுவரைக்கும் கடந்து போன கோடானி கோடி நாட்களில் இதுவும் சேர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்றாரு. நின்ற துயரம் நீங்கிடவே, நேரும் துயரம் மாறிடவே, இன்றைக்கு இன்னும் நிறைய எனக்கு இனிய மதுரை வாழ்ந்துடாமா. அப்புறம் வந்துட்டார் மறுபடியும் மதுவுக்கு. அன்றி நாளைக்கு என்பாயே அந்த நாளை வரும் சென்ற கோடி ஆண்டுகள் சேர்ந்து போகிறேன். இப்பவே அடி எடுக்கணும். நான் இப்பவே மதுரை இருக்கக்கூடாது அப்படிலாம் நாளைக்கு சொன்னான். இன்னைக்கு இருக்கிற நாள் கோடான கோடி நாள் ஒரு கருத்து மனம் பாஸ்போர்டவே போய் சேர்ந்திருக்கிறார். நம்மை வேறுவதற்கு தங்க விடாமல் பிரம்மா மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்திருக்கிறார். இது நம்ம சமய பாடல்கள் நிறைய வருது. யமனோ மீண்டும் பூலகத்தில் இருக்க விடாமல் உயிரை எடுக்கிறார். அவன் மேல இருந்து அனுப்பிச்சு எடுக்கிறான். எத்தனையோ பிறவிகள் படத்தில் கூட ஒரு எத்தனையோ எத்தனை பிறவி எடுத்தால் 100 வகை நோய் விடாது தீரானுடைய வாழவிடையா தீர்மறை வாழவிடையான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சொல்லுவார். அது மாதிரி இறைவன் தான் என்னை இந்த உலகத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு முறை அனுப்பிய உலகத்தை மறுபடியும் தூக்கி இந்த உலகத்திலிருந்து அதை அனுப்புவதற்கு யமனும் வந்துட்டே இருக்கிறான். என்னை யமனோ மீண்டும் மீண்டும் பூலகத்தில் இருக்கிறான் உயிரை எடுக்கிறான். இந்த இருவருக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு துக்கப்படும் நம்மை எங்கும் தெரிந்தவனான இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும். இந்த பிறவியே பிறவி வேண்டாம் அப்படிங்கிறது. இறைவன் ஒருவனை நம் பிறவிகளை அறுத்து முக்தி அளிக்கும் சக்தி படைத்தவன் ஆவார். அங்க பயிரும் தங்கவட்டான் அஞ்சல் வழியும் அனுப்பிடுவான். போஸ்ட் பாக்ஸ் மாதிரி போஸ்ட் போட்டு கூறிய மாதிரி அனுப்பிடுவாங்க. இங்கு யமனும் இருந்து விட்டான். யார் சொன்னாலும் விடமாட்டான். அங்கும் இங்குமாக அலைந்து வாடி அறுப்புற்றேன். இங்கும் அங்கும் எங்கும் உணவு ஏழை எண்ணை காப்பாயே. காலத்தேவன் கருணை அவனது கொடுமைகளுக்கு ஒரு அளவுண்டோ. உண்ணும் உணவை அழித்து உடுக்கும் உடையை பிடித்து வாழும் வீட்டை தரகட்டமாக்கி நம் செல்வத்தை எல்லாம் கொள்ளையடித்து நம்மை பஞ்சை பரதேசியாக மாற்றும் இந்த காலத்தேவனால் நாம் அடைவது துன்பம் அல்லது வேறு என்ன பயன் கொண்டோம் என்று புலம்புகிறார் கவிஞர். ஒருகை அன்னம் இடமாட்டான், ஊரூராக துறப்பிடுவான், பருக நீரும் தரமாட்டான், பழியில் மூழ்க செய்திடுவான், இரவும் பகலும் ஓயாமல் என்னை மானம் கெடுத்திடுவான், கருணை இல்லா காலங்களும் காட்டும் கொடுமை சிறிதளவோ, உண்ணும் உணவை அழைத்திடுவான், உடலை வெளியே செய்திடுவான், கண்ணுக்கிழிய ஆடைகளை கண்டதாக கீழிடுவான், பண்ணற்கரிய மாளிகையும் பாய்மண்ணாக கண்டிடுவான், எண்ணின் கால கொடுமை எல்லாம் யாரை கொடுமை. இந்த காலனுடைய கொடுமைகளை யார் சொல்ல முடியும்? வாடி முத்தம் மருந்து வயிற்று குடவு தரமாட்டாய், தேடி வைத்த பொருளை எல்லாம் திருடிக் கொண்டு போய்விடுவான், ஆடிச்சுடரும் ராட்டினமும் ஆடைக்குடவு நூறுதல்வை நீடுகால சக்கரவின் நின்னால் பயன்படுவது. சக்கரா ஆடை திருக்கோட ராட்டினமாக ஒரு நூலையாவது ஒன்றரை நாள் எதையாக எடுத்து சொல்லிட்டு இறைவனை காண்பதற்கு நம் கோயில் குளங்களில் சென்று மேலதாளங்களோடு ஆரவாரங்களில் பூசைகளால் எந்த பயனும் கிடையாது. ஒழுக்க நெறியில் வாழ்பவர்கள் உள்ளமே இறைவன் வாழ்விடமாக இருக்கிறார்கள். ஆலயங்கள் ஏனையா, அபிஷேகங்கள் ஏனையா, கோலக்கொடிகள் ஏனையா, கொட்டு முழக்கம் ஏனையா, பாலும் பழமும் வைத்து நிலம் படித்து நிற்பது ஏனையா, சீலம் பேரும் உள்ளத்தை தெய்வம் தேடி வராது. நீ ஒழுக்கம் உள்ளவனா கடவுள் உங்ககிட்ட வருவார். சீலம் தேடும் தெய்வத்தை சீலம் தேடும் உள்ளத்தை தெய்வம் தேடி வராது. இறைவன் அங்கீகனாதவழி எங்கும் எதிரும் நிறைந்தவனாம், நன்றும் உயிர் நீயான், நாடும் அன்பு நீயேயான், கண்ணுள் மணியும் நீயேதான், கருத்துள் ஒளியும் நீயேதான், மண்ணின் சுவையும் நீயேயாம், பாவின் நயமும் நீயேயாம், எண்ணின் நீ அல்லாத பொருள் யாரும் கடவுள் யாரும் கிளப்பா பன்றியை கீழான பன்றியை நாயை கழுதையை பார்த்து சங்கர என்று கூற வேண்டும், கையெழுத்து கூடவும் எழுதுகோள் தெய்வம் எழுத்தும் தெய்வம் சொன்ன மாதிரி எல்லாமே மீத கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரம்பொருள் அப்படிங்கிற அத்வைத கொள்கைய அழகா இல்லை. அவருக்கு உமர்ன்னு சொன்னாலும் தெரியாது. ஆனால் இவர் கவிமணியில் வந்து ரொம்ப அற்புதமா இந்த பாட்டை சொர்க்கம் வாழ்நிலையும் இல்லை, இவர்கள் மண்ணுலகில் வாழும் காலத்திலேயே சொர்க்கத்தை நாம் காணலாம். கோடையிலே எதிர்பார்த்து குளிர்ந்த மரங்கள் உண்டு. மரங்களின் கீழ் அமர்ந்து சிறு சிறு வீசும் தென்றலின் குழுமையை அனுபவிக்கலாம். ஏகாந்தமான வேலையில் படி தருவதற்கு கம்பளது தகுதி உண்டு. இதே ராமலிங்சாமி ரொம்ப அழகா ராமலிங்சாமியுடைய பாடல்கள் எல்லாம் அவ்வளவு கோடையிலே கொள்ளும் வகை கிடைத்த குளிர்ந்தே தருவிடலே நிலக்கெடுத்த சுகமே
ஆளுகின்ற சேவனையில் ஆண்கள் தவிலே அப்படின்னு சொல்லி அற்புதமான கவிதை. அவர் இயற்கை போன்றாரா கடவுளை போன்றாரா அது போலவே இவர் என்ன சொல்றாரு, ஏகாந்தமான சூழ்நிலையில படித்த அன்பருக்கு அப்பொழுது கவிதைகள் உண்டு. நினைத்த போது குடித்து வேண்டும் மதுக்கால ரசம் அருகில் உள்ளது. இனிய குரல் பாடல் பல பாய் மகிழ்விக்க இளம்பெற்று என் அருகில் இருந்து கொண்டிருக்கிறார். இவர்களோடு இந்த இன்பங்கள் இருக்கும் போது சொர்க்கத்தை தேடி நான் இதற்காக மாணவர்கள் செல்ல வேண்டும். வெயில் கேட்ட நிழலுண்டு, உலக பிரசித்தி பெற்ற பாட்டு தான். வெயில் கேட்ட நிழலுண்டு, வீசும் தங்கள் காற்றுண்டு, கையில் கம்பல் கவியுண்டு, கலசம் நிறைய மதுண்டு, தெய்வீகம் பல உண்டு, தெரிந்து பாட நீயும் உண்டு, வையம் தருப்பி படம் மனமன்றி வையம் தருப்பி படமன்றி பாடில் சொல்லும் பெயர் உண்டோ. மிக அற்புதமான பாடல், பல கவிதைகளை இருக்கிறது. பாடலுடன் இந்த பாடலின் தாக்கம் உள்ளது. 10-12 தென்னை மரம் பக்கத்தில் வேண்டும், நல்ல முத்துச்சுடர் போல் நிலாவை உண்டு வர வேண்டும், அங்கு கத்தும் வீரோசி சற்றேவது காதில் பட வேண்டும், என்ற சித்தம் முயன்றவே நன்றாக தென்றல் வர வேண்டும், பாட்டு கலந்திரவே அங்கு ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டு கணியிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும், அந்த காட்டு வெளியில் அம்மா காவலோட வேண்டும், எங்கள் பாட்டு தரத்தாலே மையத்தை பாதித்தர வேண்டும். மகாத்மியின் பாடல்களில் உமர்கையாம் பாடல் அடிநாதம் இருக்கிறது. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோபங்களின் அடியிருப்பு அறிவிருக்கின்ற கண்ணதாசன் பிரிட்ஜரால் ஆங்கில அண்ணாத்தையோட பாடினாங்க பாட்டு. பிரிட்ஜரால் ஆங்கில வடிவம் a book of verses underneath the verb, a jug of wine, a loaf of bread and dough, beside me singing in the wilderness, oh wilderness where paradise enough. சென்ற நூற்றாண்டில் அதிகம் எழுதாப்பட்ட கவிதை இதுதான் என்று கூறினால் கிடையாது. பிறப்பதும் இறப்பதும் இயற்கை, சிலர் புகழ்வதும் நிகழ்வதும் செயற்கை, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என்னை கல்லாதவன் என்று இகழ்ந்தாலும் கற்றவன் என்று புகழ்ந்தாலும் எதிரும் எந்த மாற்றமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பட்ட மனதே என் மனதில் இருக்கிறார். பொல்லான் என்பார் அதனாலே, புனிதன் என்பார் அதனாலே, கல்லான் என்பார் அதனாலே, கலைஞர் என்பார் அதனாலே, சொல்லாசைகள் சொன்னாலே, சூழ்ந்து நின்று புகழ்ந்தாலே, எல்லா நாளும் ஒரு நாள் போல் இருக்க வேண்டும் என் மனமே. கடல் சூழ்ந்து உலகை ஆள நினைப்பவர், தன் நலம் வாழ்ந்து ஏழை எளியோர் துயர்ந்து வைப்பவராகும், அவருக்கு இனிய தோழனாக கொண்டு செல்ல வேண்டும். அரசனாகவும் செல்வச் செருக்காலும் அதிகார பாதையாலும் அமைதியும் இல்லாமல் ஏழை பங்காளனாக இருக்க வேண்டும் என்கிறார். ஆழி சூழ் உலகாலும் அரசனாக வேண்டுமெனில் வாழும் வாழ்வில் உன்னையும் மறந்து வாழ வேண்டுமென்றா. ஏழையாகி எளியவரின் எளியனாக வேண்டுமென்றா, தோழனாகி யாவருக்கும் தொண்டனாக வேண்டுமென்றா அப்படிங்கிறதா அவருடைய விருப்பம். நான் எப்படி இருக்கணும்னு சொல்றேன். நிலையில்லா உலகில் நிலைத்த இன்பம் பெறும் வழியை கூறுகிறார்கள். இல்லாத வாழ்க்கையில் கிடைக்காத பொருளை ஏங்கி ஏங்கி எப்படி வாழாமல் இருக்கின்ற அல்லது கிடைத்த பொருளால் மகிழ்ச்சி. எனக்கு கிடைக்காத பொருளுக்கு நினைக்கின்றத கிடைத்த பொருளோட சந்தோஷமா வாழ்ந்துங்கிறார். இன்னைக்கு இருக்கின்ற அல்லது கிடைத்த பொருளால் மகிழ்ச்சியோ ஆணவமோ அடையாமல் எல்லாம் வல்லவனான இறைவன் நம்மீது கொண்டு பழியளக்கும் பொருட்களுடன் திருப்தியுடன் வாழ வேண்டும். நல்லவர்கள் அறிஞர்கள் போன்றவர்கள் நற்படி நாடி நாளும் நாம் செயல்பட்டால் நிலையில்லா உலகில் நாம் நிலைத்த மகிழ்ச்சி அடையும். எல்லா பொருளும் கேட்காமல் இருக்கும் பொருளும் எண்ணாமல் எல்லாம் வல்ல எம்பெருமான் இறங்கி அளக்கும் படி வாங்கி நல்லார் அறிஞர் நட்பையும் நீ நாளும் நாளும் நாடுகையில் எல்லா உலகில் நிலைத்த சுகம் மீண்டு வர செய்யும். எல்லா உலகில் நிலைத்த செய்தி புறநானூறுல சொல்லியிருக்காங்க. இவ்வாறு உமர்கையாம் பற்றற்ற ஞானியை போல் பாடுகிறார். செல்வச் செழிப்பில் வாழ்ந்த போதும் அவர் வாழ்வின் அடிப்படை தத்துவங்களை மறவாமல் எடுத்து வைக்கிறார். அவரது பாடல்களின் நலன்களை என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் சோகம் தொடர்ந்து இடைவெளி வருவதை உணர முடிகிறது. தொல்காப்பியத்தோடு முன்பால் செயல் ஒன்றான அவலச்சுவைக்கு எடுத்துக்காட்டாக எண்ணற்ற பாடல்களை இட்டுள்ளார். மன்னா உலகில் மன்னிய செயல் செய்ய வேண்டும் எனும் புறநானூறு கருத்துக்களின் நூலில் உள்ளன. செல்வம் இளமை யாக்கை வாழ்வு ஒரு நிலையற்றவை என்று அவர் கூறும் திருக்கருத்துக்கள் புறநானூறு, திருக்குறள், நாலடியார், மணிமேகலை, விவேக சிந்தாமணி போன்ற தமிழகத்தில் கருத்துக்களோடு ஒத்துப்போவது பெரிய வியப்பை இருக்கிறது. உலகின் தலை சிறந்த கவிஞர்கள் உமர்கையாமல் வீசுகிறார். கவிமணி கவிதைகளை நம்ம உமர்கையாமை காண்கிறது. இந்த இடத்துல கவிதை அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம். நிறைய சினிமா கொடுத்தது ஊதாப்பூர் ரிப்பன் யார் உள்ளா இது பாட்டு ஊதாப்பூர் ரிப்பன் யார் படம் இது சினிமா பாட்டு
கேவலம். அதாவது இலக்கிய கருத்தாய்வாளர்கள் சொல்வது சிறந்த கவிதை என்பதற்கு 4 அம்சங்கள் இருக்கு. ஒன்று வந்து கருத்து, அடுத்து உணர்ச்சி. அதாவது பாடலுடைய இடத்துக்கு நம்ம போய் நிற்கணும். ஏராளமான செல்வருடைய செல்வன்னு சொன்னா கண்ணகியாக நம்ம மாறிடும். ஹரிச்சந்திர புராணத்தில் லோகதாசன் சேர்த்து போடும்போது சந்திரபதி அழுகிறதுக்கு மடியாத வெயிலாக ஒன்று பார்க்க கேட்டால் அழுகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் அழுகிறோம். அவன் அம்மாவாக நம்ம மாறிடும். அதுதான் உணர்ச்சி. அந்த உணர்ச்சி இல்லாத கவிதை என்ன கவிதை அப்படிங்கிறதா ஆழம் எழுந்து ஆறு எழுந்து போவாங்கன்னா அப்படியே புகழாக நம்ம மாறிடும். அதுதான் உணர்ச்சி. அடுத்தது வடிவம். எதிரை மோனை அப்படிங்கிற வடிவம் இருக்கிறது. கற்பனை இருக்கு. இதுல வடிவமும் கற்பனை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். இல்லை கருத்து உணர்ச்சியும் இல்லாமல் பார்க்கிறதுனா அது எது பார்க்கிறேன் கற்பனை அப்படின்னு சொல்லி வானில் ஒரு மதியை கண்டேன், மனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், வானம் ஒரு மதியை போல மங்கைய ஒரு மதனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி மலை மேலே தேரை கண்டேன், மலைத்தேன் மலையடியில் பெண்ணை கண்டேன், மலைத்தேரின் நின்று போல மாது அவள் பேச கண்டேன். ஒவ்வொன்றுக்கும் கற்பனையை நினைச்சுட்டே வந்துருக்காங்க. அது மாதிரி எழுதுறதுதான் கவிதையை தவிர தண்டலை மயிலாட அந்த பாட்டு கம்பர் எழுதுற பாட்டு தான். தண்டலை மயிலாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் உறவின் என்ற கூடைகள் விழுத்தில் வந்து தென்றரை எழுதி காட்ட தேர்மொழி மகளையாடி வண்டுகளை எழுதி பாட மருதம் வீட்டிற்கும் மருதம்னு ஒரு நாடக ஆரம்பிக்கு. அந்த நாடக ஆட்டத்தில் வந்து மேடம் ஆசிரியமா வண்டு ஆசிரியர் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியப்பட்டதுன்னா இன்னைக்கெல்லாம் ஒரு டிராமா நடக்கிற ஒரு அரங்கத்தில் இந்த ஸ்பாட் லைட்னு இப்படி வச்சிருப்பாங்க. முகத்தில் அடிக்கிற மாதிரி ஸ்பாட் லைட். இந்த ஸ்பாட் லைட் மாதிரி தாமரை ஒவ்வொரு சொன்னாங்க. பிள்ளைகள் கோழைகள் விழுத்து நோக்க தண்டர் வரை தாமரை விளக்கம் தாங்க. அப்ப கம்பனுடைய காலத்தில் தாமரை பூ அதாவது தாமரை பூ இருக்கும். ஆனா ஸ்பாட் லைட் சொல்லி விளக்கு இப்படி அடிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு. அது மாதிரி கற்பனையா இருந்தா கூட அவ்வளவு அற்புதமான கவிதைகள் இருந்தார்கள். உமர்கையாவுடைய கற்பனை, அவருடைய உவமைகள், உமானம், உருவங்களோட கவிஞர் தமிழ்மொழி அதை கையாண்டது ரொம்ப அற்புதம். அவ்வளவு எளிமையான சொற்களை வச்சு மிகச்சிறந்த கருத்துக்கள் உயர்ந்த கருத்துக்களை குறிப்பது என்று கருத்து